பாக்கியவான் உம்மையே நம்பியிருக்கேன். நீதானே துணையானே என்னை நினைப்பவரை ஆசை நினைத்தவரை நான் பாக்கியவான். யாவரையும் சூழ்ந்து கொள்ளும் யாவரையும் போவதில்லை பட்டு போவதில்லை பட்டு போவதில்லை. உம்மை நம்புனார் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருக்கேன். சீயோன் பர்வதம் அசையும் போல் நிலைத்திருப்பேன். உம்மை நம்புனார் நம்புவேன். உம்மை நம்புவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ऊंचा शब्द से हालेलुया. और भी ऊंचा शब्द से हालेलुया. சரி வா 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 ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி உட்கார். சரி பேண்டெல்லாம் அடிப்பானா? பேண்ட் அடிப்பானா பேண்ட் அடிப்பானா? பேண்ட் அடிப்பியா பேண்ட் அடிப்பியா? சரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி வசனம் வாசிங்க. ஃபஸ்ட்டு பாடின பாட்டுக்கு நம்ம வசனம் சொல்லியிருந்தோம். இந்த வசனம் வாசி கிடச்சிதா? யோவான் எழுதின சுவிசேஷம் இல்லை, அது 3ஆம் அதிகாரம் இல்லாமல் அது 3 யோவான் வசனம் 3 அப்படி சொல்லணும். சரியா? மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயாவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரன் வந்து நீ போதும் போதும் போதும். பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். விரும்புகிறேன்னா வேண்டுகிறேன்னா? வேண்டுகிறேன்னா வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பார்க்குறோம்?
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல், சரீரம் வாழ்வது போல் அல்ல. எப்படி? சரீரம் வாழ்வது போல் நம்ம எல்லாவற்றிலும் வாழணும்னு ஆசைப்பட்டோமானா நம்ம எங்கே போவோம்? எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம். கரெக்ட். வேற என்ன பேர்? என்ன பாப்பா? பிரியா. எல்லாம் பிரியா பிரியா. உன் பேரும் பிரியா தான். இது பேர் சுபப்பிரியா, ஜாய் பிரியா. சரி, ஓகே. எல்லாம் பிரியா பிரியா தான். பிரியானா இந்தியில் பிரியமானவர்கள் தான். சரி, அதுக்கேற்ற மாதிரி தான் பாட்டம் பாடுறீங்க. பிரியமானவனே பிரியா பிரியா தான். சரி, ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல். அப்படின்னா ஆத்மாவுக்கு தேவையானது என்ன? இப்போ ஆத்மாவுக்கு தேவையானது என்ன? சரீர பிரகாரமாக யோசிக்குமா? ஆத்மா என்னதை யோசிக்கும்? பரலோகத்துக்குரியதை யோசிக்கும். ஆத்மா எதை யோசிக்கும்? பரலோகத்துக்குரியவைகளை யோசிக்கும். அப்போ பரலோகத்து போகணுன்னா என்ன செய்யணும், எப்படி பேசணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகக்கூடாது, யாருடைய பேச்சை கேட்கணும், யாருடைய பேச்சை கேட்கக்கூடாது என்பது நமக்கு என்ன தெரியும்? ஆத்மாவுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த ஆத்மா வாழ்வது போல நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கும் போக முடியும், நாம் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாட்டு பாடுனீங்க, உம்மை நம்பும் நாள். அம்மா நல்ல பாட்டு பாடினாங்க. பரவாயில்ல, அவரே நம்பியிருக்கிறனால வெட்கப்படுத்தாதபடி இதுவரை நடத்தியிருக்கிறார். இன்னும் நடத்துவார். நடத்த மாட்டாரா? நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அவரை நம்பினவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதுண்டா? யாரை நம்பினவர்கள்? யாரை நம்பினவர்கள்? கர்த்தரை நம்பினவர்கள், இயேசுவை நம்பினவர்கள், இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. போர் சேவகன் இயேசுடைய விழாவில் குத்திட்டு அப்படியே எட்டி பார்த்தானா. அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாதான், குருடனாக இருந்தானா. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கண்ணுக்குள்ளே போனதில் அவன் கண்ணு தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அது சொல்ல புரியுதாங்க? இப்போ இயேசு நோக்கி பார்த்ததுனால இயேசு அடித்தாலும் என்ன செய்கிறாரு? அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அப்போ அவரை நோக்கி பார்த்தவர்களுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. அவர்களுக்கு வெட்கமே இல்லை. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போக விடவே மாட்டார். விடுவாரா? விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமாக சொல்லுங்க, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. நீ உட்காரு, ஒரு இடத்துல உட்காரு. சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அம்மா பாட்டி பக்கத்தில் உட்காரு. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி என்ன செஞ்சிடுனா, போர் சேவகன், ரோம போர் சேவகன் ஈட்டினால் என்ன செய்கிறான்? அப்படியே விழாவில் குத்துறான். ஏன் குத்துறான்? ஏன் குத்தி பார்த்தான்? பக்கத்தில் 2 கல்லணையும் சிலுவையில் அரைஞ்சாங்க. இயேசுவும் சிலுவையில் அரைஞ்சாங்க. கடைசியாக அவங்க உயிர் போயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக எலும்பை அடித்து நொறுக்குவாங்களாம், காலெல்லாம் அடித்து நொறுக்குவாங்களாம். ஆனால் இயேசுக்கிட்ட வரும்போது காலை கையை அடித்து நொறுக்க அனுமதிக்கலை. ஏன்னா வேதத்தில் சங்கீதத்தில் எழுதியிருக்கு, அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அப்போ அதனால் அவருடைய உயிர் இருக்குதா இல்லைன்னு பார்ப்பதற்காக என்ன செஞ்சார்? குத்தி பார்த்தார். ஈட்டி எடுத்து குத்தி பார்த்தார். அப்போ குத்தி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு?
ரத்தம் அப்படியே வருது. ரத்தம் வந்து அப்படியே எட்டி பார்க்கும்போது ஒரு சொட்டு ரத்தம் கண்ணில் விழுந்துருச்சு. உடனே பார்வை வந்துருச்சு. அந்த சத்ருவுக்கே அவ்வளோ அற்புதம் செய்தாருன்னா உங்களுக்கு எனக்கும் செய்ய மாட்டாராங்க? அம்மா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? பப்பு பாய், பப்பு பாய், பப்பு பாய், பாய்னா தம்பி. ஹல்லேலூயா. பப்பு பாய் ஐயா எப்படி செய்வாரா செய்ய மாட்டாரா? அந்த சத்ருவுக்கே, இயேசு அடித்த சத்ருவுக்கே அற்புதம் செய்தார்னா உங்களுக்கு எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. செய்வாருங்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க, அதுக்கேற்ற வசனம். சங்கீதம் 34வது சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. 34:5. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லைங்க. ஹல்லேலூயா. அது கீழே 10வது வசனம் வாசிக்கும் போது அதில் இன்னொரு வார்த்தை போட்டிருக்கோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரை நீங்கள் தேடுகிறவர்களாக இருப்பீங்கன்னா, யார் கர்த்தரை தேடுவாங்க? கர்த்தரை தேடுகிறது யார்? யார் தேடுவா? நான் இப்போ என்னுடைய டாபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும். யார்ப்பா? யார் தேடுவா? குட். கர்த்தரை தேடுறது யார் தேடுவா? கர்த்தரை யார் நம்புவாங்களோ அவர் தான், அவங்க தான் அவரை தேட முடியும் இல்லையா? அவரை நம்பாட்ட நம்ம தேட முடியுமா? இப்போ அதான் தமிழ் பைபிளில் போட்டிருக்கு சிங்கக்குட்டிகள். ஆனால் இந்தி பைபிளில் போட்டிருக்கு जवान सिंह तो भूखा में रहेगा, लेकिन परमेश्वर को खोजने वाले को कोई वस्तु घटी नहीं होंगी. हालेलुया, हालेलुया, हालेलुया. जवान सिंह मतलब जवान सिंह என்ன அர்த்தம்னா இது சிங்கக்குட்டி. தமிழ் பைபிளில் சிங்கக்குட்டி, குட்டி பட்னியாக இருக்கும், ஓகே. ஆனால் இந்தி பைபிளில் எழுதியிருக்கிறது ஜவான் சிங். ஜவான் மத்தலப், ஜவான் அர்த்தம் என்ன அர்த்தம்னா வாலிப சிங்கம். அதேபோல் இங்கிலீஷ் பைபிளையும் யங் லைன் தான் போட்டிருக்கு. யங் லைன் இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? அவன்கிட்ட இருக்கா? யங் லைன் தான் போட்டிருக்கு. இங்கே இருக்கா? அதில் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிளாக இருக்கணும். அதில் அப்படி எழுதியிருக்கோம், யங் லைன் போட்டிருக்கோம். இப்போது பருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ ஜவான் சிங்கம் அப்படின்னா அந்த வாலிப சிங்கம் பட்னியாக இருக்குமா? பட்னியாக இருக்குமாம்மா? பட்னி இரவே இராது. வாலிப சிங்கம் சும்மா இருக்குமா? அங்கே ஓட இங்கே ஓட எப்படியாவது ஒரு மானை அடித்து சாப்பிட தான் செய்யும். சாப்பிடுமா சாப்பிடாதான்? டிஸ்கவரியில் பார்க்குறோமா இல்லையா? அது ஒரு குட்டினா பரவாயில்ல, மாடு கிடக்கும். ஆனால் இதில் போட்டு குட்டி தான் போட்டிருக்கு தமிழ் பைபிளில். ரொம்ப தப்பான வார்த்தை. இங்கிலீஷ் பைபிள் வாசிப்பா கிடைச்சதா? 34:10 Psalms 34:10. சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. வேகமாக சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. நீங்கள் பஞ்சாப்லாம் போனீங்கன்னா அங்கே அல்லேலூயா எப்படி போடுவாங்க தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னா அல்லேலூயா. பஞ்சாபில் அப்படி போடுவாங்க, அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் சத்தமா சத்தம். லூயா. அது இன்னொன்று ஆக்ஷனோடு செய்வாங்க. ஆக்ஷனோட எப்படின்னா, இந்த அல்லேலூயா ஏன் அப்படி சத்தம் போடுறாங்கன்னா, அல்லேலூயா வேகமாக ஏன் பேச போடுறாங்கன்னா, இந்த அல்லேலூயா சத்தம் எங்கே வர கேட்குதோ அங்கே வர பிசாசு நிற்பானா. நான் சொல்ல புரியுதா? எத்தனை பேர் புரியுது? இப்போ ஏன் அல்லேலூயா சத்தம் இந்த சுபப்பிரியா வர நின்றுச்சுன்னா அது வரதான் நிற்கும், அதுக்கு இங்கே வராது. அப்போ நம்ம வேகமாக அல்லேலூயா போட்டோம்னா எது வர கேட்கும்? அங்கே பஸ் ஸ்டாண்டு வர கேட்கும் இல்லையா? அப்போ பஸ் ஸ்டாண்டு வர நின்றுச்சுன்னா அங்கே தான் நிற்கும். பக்கத்தில் நின்றுச்சுன்னா பிசாசு எப்போவுமே நம்ம தாக்க முடியும், தூங்கிட்டு இருக்கும் தாக்கலாம். நான் சொல்ல புரியுதா? அப்போ அல்லேலூயா சொல்லி ஆண்டோடைய நாமத்தை வேகமாக சொல்லி என்ன செய்யணும்? மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதனால் நான் ஒன்று சொல்ல இன்னொருக்க சொல்லுவேன். பஞ்சாப் அல்லேலூயா எல்லாம் போடுவோமா? நான் ஆக்ஷன் சொல்லுவேன். ஆக்ஷன் மாதிரி நான் என்னுடைய கை பார்த்துக்கணும், சரியா? இந்த பாம் எடுத்து அப்படியே வீசுகிற மாதிரி, சரியா? நான் 1 2 10 34 10 வாசி. You made as a stiff back from the adversary, thou who have as stake planted for themselves. சங்கீதம் அது கிடையாது. நீ எடுத்தது தப்பு, நீ தப்பு எடுத்தது தப்பு. நீ 44 சங்கீதம் எடுத்திருக்கா? என்ன தெரியாது, என்ன தெரியாது. 34 10ன்னா அது பாருங்க. யங் லைன் do look and suffer anger. Hallelujah, hallelujah, hallelujah. அப்போ யங் லைன் இங்கிலீஷ் பைபிளில் யங் லைன் போட்டிருக்கு. அதே போல் ஹிந்தி பைபிளில் ஜவான் சிங். சரி, அந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம்ல. அல்லேலூயா பஞ்சாப் அல்லேலூயா போடுவோமா? பஞ்சாப் அல்லேலூயா ஆக்ஷன் போடணும். ஆக்ஷன் இப்படி கை வச்சிடணும், பாம்பு எடுக்கிற மாதிரி. 1 2 3 எல்லாம் தூங்குறாங்களா? பிரச்சனை எல்லாம் தூங்குறாங்களா? பிரச்சனை வருமா? அப்படி பிரச்சனை ஒன்று வராதுல்ல? அப்புறம் என்ன? அப்படின்னு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அல்லேலூயா சொல்லும் போது தான் சொல்லணும். சொல்லலாம்ல? பிரச்சனை இல்லைல்ல? சரி. அல்லேலூயா. சரி, ஒன் மோர். நான் என் கையை பார்த்துருந்தேன். என் கைக்கு முன்னாடி உங்கள் கை மேலே போகக்கூடாது, சரியா? என் கை எவ்வளோ உயரமோ உயருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உயரணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அல்லேலூயா அப்படியே லாஸ்ட் வர வேகமாக அப்படி வீசும்போது அல்லேலூயா அப்படி சொல்லி வீசணும், சரியா? சரி, யாரும் சத்தம் போடுறாங்களா? சரி, ஓகே. அல்லே 1 2 3 அல்லே இது எப்படி? பாம்பை தூக்கி நம்ம என்ன செய்கிறோம்? சாத்தானுடைய கோட்டைகளை எரிகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சத்தம் எங்கெல்லாம் கேட்குது அங்கெல்லாம் பிசாசு நெருங்க முடியாது. இப்போ நம்ம அல்லேலூயா சொல்லி 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 துதித்து மயம்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போது ஜவான் சிங் என்ன செய்யுமா? ஜவான் யங் லைன் என்ன செய்யுமா? புக்காமே ரேகா பசியோடு இருக்குமா?
ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டாருங்க. வெட்கப்படுத்துவாராங்க? எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கனமுள்ளவர்களாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகக்கூடாது. வெட்கப்பட்டோமே அவங்க வெட்கப்படுத்திட்டாங்களே, கர்த்தரை நீங்கள் பிடிப்பீங்கன்னா உங்களை என்ன செய்வார்? உங்களுக்கு தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆனால் சோர்ந்து போகணும். நல்ல ஆண்டவர் உறுதியாக பற்றிக்கொள்ளணும். ஜெபிக்கணும், அனுதினம் ஜெபிக்கணும். இன்று வேதத்தை வாசித்தேங்கிற சொல்லுங்கள் பார்ப்போம். பிள்ளைங்க, நீ வேதம் வாசித்தியா? உன் பேர் என்னம்மா? தர்ஷினியா? உன் பேர் என்ன? தர்ஷினி. கர்ஷினி. கர்ஷினி. நீ பைபிள் வாசித்தியா இன்னைக்கு? சரி, நேற்று நைட்டு வாசித்தியா? நீ வாசித்தியா? காலையில் தான் வாசிப்பியா நைட்டு வாசிப்பியா? காலையில். இன்றைக்கி வாசிக்கல. ஏன் வாசிக்கல? அப்படி இருக்கக்கூடாது. சரி, அடுத்தாப்புல நைட்டு தான் வாசித்தியா? நேற்று வாசித்தியா? நீ வாசித்தியா? வாசிக்கிறதே கிடையாது பைபிள். வாசிக்கிறது கிடையாது. வாசிக்கிறது கிடையாதா? உனக்கு சொல்லி ஆலோசனை கொடுத்தேனே போகணும். டெய்லி வாசிக்கணும் பைபிள். சரியா? நீ பப்பு வாசிக்கிறது இல்லையா? அப்படியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது தம்பி. நீ இப்படி இருந்தால் கர்த்தர் நம்ம வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். புரியுதா? நம்ம ஆண்டோடைய பாதத்தை உட்காரும்போது, டெய்லி வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், உன் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார். சரியா? வேதத்தை வாசிக்கணும். இந்த நாள் போது யார் யாரெல்லாம் வாசிக்கணும் இப்போ தீர்மானம் பண்ண போகிறீங்க. ஆண்டோடைய சமூகத்தில் எழும்பி தீர்மானம் பண்ண போகிறீங்க. பாப்பா சிவபிரி, நீ பேர் வாசித்தியா இன்னைக்கு? வாசித்தியா? நேத்தியா? சண்டே தான் வாசிப்பியா? அதுபோல் வாசிக்கிறது கிடையாது. தப்பு இப்படி இருக்கக்கூடாது. என்ன? வாசிக்கணும். சரியா? வாசிக்கணும். அடுத்த முறை வரும்போது எல்லாம் சொல்லணும். பப்பு, நீ சிவப்பிரியா டெய்லி வாசிக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை நல்ல ஞானத்தை தருவார். உனக்கும் தான் கண்மணி, உனக்கு நீ பைபிள் வாசித்தா தான் கர்த்தர் ஞானத்தை தருவார். இல்லைன்னா மோசமான உலகம், எப்போ என்ன நடக்குன்னு பாதுகாப்பு இல்லை. பாதுகாக்கிறவர் அவர் தான். புரியுதா? இந்நாட்களில் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சுரட்சா, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறோம். எப்போ என்ன நடக்கும் இல்லையா? வெளியில் போயிட்டு வருவோமா கேரண்டி இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். இப்போ தேவன் நம்மளை பாதுகாக்கணும். என்ன செய்யணும்? அவரை நம்பணும். பைபிள் வாசிக்கணும். வாசிப்பியா? சொல்லு. நாளையிலேருந்து வாசிப்பேன். இன்றைக்கி படுக்க முன்னாடி வாசிக்கணும். வாசிப்பியா? இன்னிலேருந்து வாசிக்கிறேன். நான் இதுவரை வாசிக்காம விட்டேன். கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. இந்த நாள் முதல் வாசிப்பேன். சரி, நீ வாசிப்பியா? சொல்லு. இந்த நாள் முதல் வாசிப்பேன். வாசிப்பியா? ஜனவரிலேருந்தா? அதுக்கு முன்னாடி ஆண்டோட வருகை வந்துச்சுன்னா நீ கைவிடப்பட்டு போயிடுவிய. ஜனவரி வரை இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கேரண்டி இருக்கா தம்பி? இல்லை. நான் இப்போ நீ இன்றைக்கி வாசிக்கணும். சரியா? வாசிக்கணும். சொல்லு. இன்னிலேருந்து பைபிள் வாசிப்பேன். சரியா? வாசித்தா தான் கர்த்தர் நம்மளை ஆசிரியப்பார். சரி, நீ? சரி, ஓகே, குட். என்ன சொன்னா? சரி. ஹல்லேலூயா. நீ வாசித்தியா? டெய்லி வாசிப்பல்ல? குட். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் ஆசிரியப்பாராக. நம்ம ஆண்டவர் நம்பும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டாருங்க? வெட்கப்படுத்த மாட்டார். சரி, இப்போ பிள்ளைங்க யார் ஜெபிக்க போகிறா? யார் ஜெபிப்பா? ஜெபிக்கிற யாருக்கு தெரியும்? படிக்கிற பிள்ளைங்களுக்கு பரவாயில்லையே. தான் உற்சாகமாக கை ஊத்துற சின்ன பிள்ளை. குட். நீ ஜெபணுமா? பரவாயில்ல.
உற்சாகமாக கை வச்சுறா போர். சரி, அந்த பிள்ளை ஜெபம் முடிக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கூட உங்கள் பிரசங்கத்தில் நாங்கள் இருக்கணும் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் நல்லா படிக்கணும் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் வந்து பைபிள் படித்து நல்லா ஜபம் பண்ண தகப்பனே. ஏசப்பா கீழ்படியணும் தகப்பனே. நல்லா படிக்கணும் தகப்பனே. ஏசப்பா எங்களை டெய்லி நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா எங்களை எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்கள் குடும்பத்தை எங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா நாங்கள் போகும்போதும் வரும்போதும் கிருபை இருக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா அப்பாவும் சசியமாக ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா அவங்க நல்லா சர்ச்சு எல்லாம் நடத்தணும் தகப்பனே. எல்லாருமே சர்ச்சுக்கு வரணும் தகப்பனே. ஏசப்பா சசியமாக நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏசப்பா எந்த விளைவினமும் வராதபடி எந்த விளைவினமும் வராதபடி உங்கள் கைகளில் வைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா அப்பாவை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா எப்பப்போ ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா மீனையை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆயா நல்லா இருக்கணும் தகப்பனே. ஆயா கண் பார்வையெல்லாம் நல்லா தெரியணும் தகப்பனே. ஏசப்பா உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. ஏசப்பா மீனாய்க்கு ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது தகப்பனே. ஏசப்பா அம்மா கஷ்டம் தகப்பனே. அம்மா நல்லா இருக்கணும் தகப்பனே. அம்மா நல்லா கண் பார்வை தாருங்க தகப்பனே. அம்மா ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா அம்மா வந்து உங்கள் பிள்ளையாக இருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா அம்மா போகும்போதும் வரும்போதும் உங்களுக்கு இருப்பு தாங்கட்டும் தகப்பனே. ஏசப்பா கோட்டையம்மா சசியப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா சசியப்பா குடிக்கூடாது தகப்பனே. உங்கள் 2 பேர் வேலைக்கு போய் நல்லா வீட்டை பாதுகாத்துக்கொள்ளணும் தகப்பனே. ஏசப்பா அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தகப்பனே. ஏசப்பா பார்வதியை கஷ்டம் தகப்பனே. அவங்கள ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க போகிறதுக்கு வரணும் கிருபை தாங்கட்டும் தகப்பனே. ஏசப்பா அவங்க டெய்லி ஜாபம் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா ராசத்தியம்மா சவந்தியம்மா இந்திராணியம்மா எல்லாரும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்கள நீங்கள் வந்து பாதுகாத்து கொடுங்க தகப்பனே. ஏசப்பா அவங்க போகும்போதும் வரும்போதும் நீங்கள் கிருபை தாங்கட்டும். ஏசப்பா மாமா கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது தகப்பனே. ஏசப்பா விநாயகப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா அது மட்டும் இல்லாமல் லியோனா ஜோஸ்பின் அவங்க 2 பேரும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுக்கு எந்த பிரச்சனை வராதபடி சின்ன பிள்ளைகள் இங்கே உங்கள் பிள்ளையாக வளர நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா ராகினியா பிச்சை தாத்தா ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தகப்பனே. அவங்க போகும்போது வரும்போது கிருபை தாங்கட்டும் தகப்பனே. ஏசப்பா அவங்க 2 மணிக்கு வேலைக்கு போகும்போது உங்கள் கிருபை தாங்கட்டும் தகப்பனே. ஏசப்பா எந்த சாசன தொலைகளும் இருக்காதபடி நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா இந்த குடும்பத்தை சுற்றி உங்கள் கிட்ட கொடுக்குறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவங்களுக்கு எந்த பிரச்சனை வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சர்வ வல்லமுள்ள பிதாவே நன்றியோடு சொல்கிறோம். நேற்று மீண்டும் மாறாத தேவனாக இருந்து அப்பா எங்களை நடத்தி வந்த வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் ஆரம்பம் முதல் இதுவரை உம்முடைய சமூகம் உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட சிறுவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருத்தரும் பேராக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா நீர் பாதுகாத்துக்கொள்ளும். கேட்ட வார்த்தையின்படியே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக ஆண்டவரே எங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். என்ன சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன தடைகள் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தர் விசேஷத்தை கிருபையினாலும் அபிஷேகத்தில் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரை காணப்பட உதவி செய்யுங்கப்பா. போகும்போது ஸ்கூல் போகும்போது வரும்போது உடைய பிள்ளைகளோடு உடைய சமூகம் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா ஆபத்து விபத்துகளுக்கும் பிசாசுடைய வல்லமைகளுக்கும் துஷ்டருடைய கண்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த வருஷம் நல்ல மதிப்பெண் எடுத்து உடைய பிள்ளைகள் பாஸ் பண்ண உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். மற்றும் உற்றார் உறவினர் ஒவ்வொருத்தரும் பேராக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அயல் வீட்டாருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்ன கூட இருக்கட்டும். இந்த இரவு முழுவதும் உடைய சமயங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே அதிகாலையிலிருந்து துதிக்க மேம்படுத்த எங்கள் கிருபைதாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா
எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். டெய்லி பைபிள் படிக்கிறவங்களுக்கு நான் ஒரு ப்ரைஸ் தருவேன். இப்போ என்னால் ஏண்டது